ஏன்னா இன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரோகான நேஷன் பாகிஸ்தான். எந்த விதமான ஒரு இன்டர்நேஷனல் லாவையும் மதிக்காமல், எந்த விதமான ஒரு யுஎன் சார்ட்டரையும் மதிக்காமல் இன்னைக்கு நம்மளுடைய காஷ்மீரை ஆக்குப்பை செய்தது காட்டிலும் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை ஸ்திரத்தன்மையை கம்மிப்படுத்துறதுக்காக அப்பப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் குண்டுவெடிப்பு சம்பவங்களை நடத்துறதாக இருக்கட்டும், இல்லைன்னா அவர்களுடைய பயங்கரவாதிகளை நம்ம எல்லை கடந்து வர வைத்து பல்வேறு கால சூழ்நிலைகள்ல இந்தியாவினுடைய கேள்வி உண்டாக்குற மாதிரி பல்வேறு நிகழ்வுகளை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்போ இதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானையும் அவர்களுடைய உளவு அமைப்புகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆசிப் முனிரை நேரடியாக அமெரிக்காவுக்கு 2 முறை மதிய விருந்துக்கு ஒயிட் ஹவுஸுக்கு வர வைக்கிறார் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் நமது பிரதம மந்திரியை ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஜனநாயகபூர்வமாக இந்தியா நேரடியாக இன்றைக்கும் போய் ஒரு நாட்டின் மேல போர் தொடுக்கிறதோ, இல்லை நம்ம உளவு அமைப்புகள் மூலியமாக பல்வேறு நாடுகளுக்குள்ள ஒரு குழுக்களாக சேர்ந்து ஒரு விதமான ஆட்களை அனுப்பி, சிஐஏ எப்படி பல இடங்கள்ல சிஐஏனுடைய ஏஜென்சியை அனுப்பி ஒரு ஸ்திரத்தன்மையை ஊடுருவலை நடத்தி கொண்டு ஸ்திரத்தன்மை ஒரு ஸ்டெபிலிட்டியை ஒவ்வொரு நாடுகள்ல குலைக்கிற மாதிரி விஷயங்களை என்றைக்குமே இந்தியா கடந்த ஆட்சி காலங்களில் பண்ணதே கிடையாது. அது ஈவன் மோடி அவர்களுடைய அரசாங்கத்திலையுமே அதை நம்ம பாரம்பரிய வழக்கமாக நமக்கு வரக்கூடிய எதிரிகளை வேணா நம்ம மூர்க்கத்தனமாக எதிர்ப்போமே தாண்டி நம்மளா போய் ஒரு நாட்டின் மேல போர் தொடுக்கிறதையோ எதையோ எக்காலத்திலையும் நம்ம பண்ணதாக சரித்திரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பாகிஸ்தான் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாத குழுக்கள் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுடைய தலைவர்களை கையில் வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு பயங்கரவாதமான செயல்களை இந்தியாவுக்கு எதிராக நடத்தக்கூடிய ஆட்களையும் கையில் வைத்துக்கொண்டு நடைபெறக்கூடிய திரு ட்ரம்பை எதிர்த்து கூட நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரோ இல்லை நம்மளுடைய பிரதம மந்திரியோ ஏன் ஒரு அறிக்கை கூட விடமாட்டுகிறார்கள் அப்படிங்கிறது என்னை போன்றவர்களை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பரவலான மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள்.